அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல உண்டான ஒரு கோயில் தாங்க இது சுயம்பு வடிவமா தோன்றிய கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இது கலியுகம். இந்த கலியுகத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர், பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்திலேயே சுயம்பு வடிவமா உருவான கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இது மக்களுடைய நம்பிக்கையை அதிகம் பெற்ற கோயில். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கேட் மாதிரி அமைப்புல பூட்டுகள் போட்டு வச்சிருக்கிறாங்க. மக்கள் தன்னுடைய மனதில் இருக்கிற குறைகள், வேண்டுதல்களை சொல்லி அந்த பூட்டை லாக் பண்றாங்க. அது நிறைவேறின உடனே பூட்டை ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள், அது முக்கியமா இந்த அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி ஒரு முக்கிய விசேஷ தினங்கள்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தீப வழிபாடு. அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, அதாவது கடன் பிரச்சனை, இல்ல வியாபாரத்துல தடை, நம்ம வாகனங்களுக்கு பூஜை போடுறது, இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றி வழிபடுறாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்தது குண்டம் திருவிழாங்க இங்க. ஆமாங்க, குண்டம் திருவிழா அப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் இங்க அலைமோதும். அம்பாளை தரிசிக்க லட்சக்கணக்கான பேர் நிப்பாங்க. இங்க ரொம்பவும் இது விசேஷம். என்ன அங்க பறிச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அதாவது குண்டம் இறங்குறதுக்கு முன்னாடி பூஜைகள் பண்ணி குண்டத்துல காயின் போடுவாங்க. அந்த காயின் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிதான் எடுத்துட்டு இருக்காங்க. குண்டம் திருவிழா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது அந்த மாதிரி ஏதாவது காயின் இருக்கான்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்துலதான் குண்டம் திருவிழா முடிஞ்சதுங்க. இந்த கோயிலுக்கு கிருஷ்ணருடைய காலத்துக்கட்டத்துல ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது என்னன்னா, ஆரவள்ளி சூர்வள்ளி சகோதரிகள் 6 பேர். அவங்க மாந்திரிகத்திலயும் சிறந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய மாந்திரிகத்தை வச்சு அரசர்களை அவங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு சேவல் இருந்தது. அந்த சேவல் அந்த வழியா யாராவது ராஜகுமாரர்கள், இளவரசர்கள் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு தைரியம் இருந்தா இங்க ராணிங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்தி சண்டைக்கு கூப்பிடுறது. இவங்க சண்டைக்கு வந்த உடனேயே இவங்களுடைய மாந்திரீகத்தை வச்சுட்டு எப்படியாவது அந்த ராஜாக்களை தோற்கடிச்சு தனக்கு அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் ஒரு சமயம் தர்மர், பீமர் இவங்க இருப்பாங்க இல்லையா, பாண்டவர்கள் கிட்ட போய் சொல்றாரு. அப்ப தர்மர் சரி, அவங்கனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தாலும் கூட, பீமர் அது என்ன இப்படி எல்லா ராஜாக்களையும் அடிமைப்படுத்துறது, நானே போய் உங்களுக்கு சரியான பாடம் புகற்ற அப்படின்னு சொல்லிட்டு போருக்காக வராருங்க. அப்படி ஒரு 2, 3 சோதனைகள்ல நம்ம பீமர் வெற்றி அடைஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தோத்து போய் அவங்களுடைய சிறையில அடைப்பட்டுறாரு. ஒரு சமயம் சிறையிலிருந்து பீமர் தப்பிச்சு தர்மர் கிட்ட போயிடுறாரு. இதை பார்த்த தர்மர், நீ என்ன என்ன பண்ணியிருந்தாலும் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சிறையிலிருந்து தப்பிச்சு வரக்கூடாது, அவங்களை ஜெயிச்சுதான் வந்திருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இவங்க சகாதேவன் இருக்காரு இல்லைங்களா பாண்டவர்கள்ல, அவர் ஜாதகம் சாஸ்திரங்கள் தெரிஞ்சவரு. சரி, யாரு அவங்கள ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகம் போட்டு பாக்கலாம்னு பாக்கும்போது, அர்ஜுனர் இருக்காருங்களா, அர்ஜுனருடைய பையன் அபிமன்யு. அந்த அபிமன்யுவோட பையன் அல்லிமுத்து. இந்த குட்டி பையன் தாங்க. ஒரு போட்டோ வந்தது இல்லைங்களா, ஒரு அம்மா மடியில வச்சிருக்கிற மாதிரி. அந்த அல்லிமுத்து தான் அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஆள்னு தெரியுது. ஆனா அப்போ அல்லிமுத்துக்கு 5 வயசு தான் இருந்தது. ஒரு 5 வயசு பையன் எப்படி அவங்க 6 பேரையும், அது மாந்திரிகம் தெரிஞ்ச ராணிகளை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போதான் சொல்றாங்க, இந்த மாதிரி மேட்டுப்பாளையத்துல வனபத்திரகாளியம்மன் அம்மன் ஆதிபராசக்தி தாயார் வனபத்திரகாளியா அங்க சுயம்பு வடிவமா தோண்டியிருக்காங்க. அங்க போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க. அங்க நம்ம வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்துதான் அந்த 5 வயசு அல்லிமுத்து 16 வயது இளைஞனாக மாறணும்னு சொல்லி வரம் வாங்கி அந்த ஆறுவழி சுருளி சகோதரிகளை அழிக்கிறதுக்காக போருக்கு அனுப்பப்படுறாருங்க. அப்படி போகும்போது எப்படியோ போர் புரிஞ்சு ஒரு 5 பேரை அழிச்சிடுறாங்க. ஆனா 6வது சகோதரி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு கேரளா சைட் போயிடுறாங்க. இப்போ இங்க ஓடுது பாத்தீங்களா இந்த மேட்டுப்பாளையம் ஆறு, இந்த ஆத்து ஓடுற பாதையில தான் அவங்க தப்பிச்சு போனதாகவும், அவங்க கேரளாக்கு போய் அங்க மலையாள பகவதி அப்படிங்கிற நாமம் கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இது செவிவழி செய்திதான். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அழியும் தருவாயில ஒரு வரம் வாங்கியிருக்காங்க ஆரவழி சுரவழி சகோதரிகள். அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருந்துக்கிறாங்க. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அதனால அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி ஒரு வளர்ப்பு மகள் வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணை அல்லிமுத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு மனசு சந்தோஷப்படும் சொல்லி, சரி இதை கேட்ட தர்மரும் சரி அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு அல்லிமுத்துக்கு இவங்க ஆரவழியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் அவங்க வஞ்சகமா அல்லிமுத்துக்கு ஃபுட்ல விஷத்தை கலக்கி கொடுத்துறாங்க. அதாவது தாய் வீட்டு சீதனம் இதை மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பலகாரத்தை கொடுத்து அது அல்லிமுத்துவை சாப்பிட சொல்லி சாப்பிட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வடபத்திரகாளியம்மன் தான் ஆசீர்வாதம் பண்ணி அவர் உயிர் பெற்று வந்திருக்காரு.
அப்ப இங்க பாக்குற பில்டிங் பாத்தீங்கன்னா, இப்ப கெடா வெட்டெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ளேயே ஒரு தோப்பு இருந்தது. அங்க நடந்துட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாதுங்க. இப்படி வெளியில தாங்க நடத்துறாங்க. அதுக்கான இந்த மண்டபங்கள் தான் இங்க கட்டிவிடப்பட்டிருக்கு. மண்டபத்த பொறுத்து இங்க வாடகை வந்து நிர்ணயிக்கப்படுதுங்க. கோயிலுக்குள்ள இப்ப கெடா வெட்டுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு பக்கத்திலேயே வெளியில வந்து இந்த மாதிரி பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க. இங்க தான் கெடா வெட்டுக்கள் நடக்குதுங்க. நன்றி.